டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளை சந்திக்க போகிறோம். அவர்களின் கோரிக்கை என்ன, உண்மையாகவே அவர்களிடம் என்ன கோரிக்கை இருக்கிறது, நேரடியாக அதை சென்று பார்த்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களோட கோரிக்கையை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சமர்ப்பிக்கலான் இருக்கிறோம். நாங்கள் உண்மையாகவே நேர்மையாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு மாதிரி பச்சை துண்டு போட்டுட்டு துண்டு விழுகிற பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சிகளே அந்த பச்சை துண்டு நீங்கள் ஒன்றும் விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அதனால் சும்மா நடிக்க வேண்டாம், அதனால் நாங்கள் ஒன்றும் அதை போட்டு நடிக்க மாட்டோம்னு அவங்க கூட்டணி கட்சிகளே மரியாதைக்குரிய நமது விவசாய சகோதரர்களுக்கு இவர்கள் ஏமாற்றம் தான் தருவார்கள் என்பதை கூட்டணி கட்சிகளே முடிவு செஞ்சுட்டாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா விவசாயிகள் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில். அவங்க குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3100 ரூபா கேட்டிருந்தது, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. சுகர்கேன் கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கேட்டிருந்தது, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அவர்களோட கடன் தள்ளுபடி பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. ஆக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஆக பாராட்டு விழா தான் நடந்தது. ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை வைத்துட்டு வெளியே பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலாக உள்ள ஒரு பாராட்டு விழா நடத்த ஒருத்தங்க முதுக தட்டி கொண்டு இருந்தார்களே தவிர நிச்சயமாக தமிழகம் எந்த விதத்திலும் இதனால் பலனடைய போவதில்லை என்பதை அவர்களின் பட்ஜெட் எல்லாத்துக்கும் மத்திய அரசு அவங்க குறை சொல்றாங்க. ஆனால் மிக மிக மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றிருக்கிறது. மத்திய அரசு நிதி பகிர்னால் இல்லை, மோசமான நிதி மேலாண்மை தமிழகத்தில் இருக்கிறது என்பது தான். அங்கே அதில் மாற்றம் எப்படின்னா, நீங்கள் நெடுங்கால அடிப்படை கட்டமைக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க, திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க, அதிலே மிகப்பெரிய வேறுபாடு. இதில் வேற இந்த தமிழக திமுக மாடலை இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறலாம். பல மாநிலங்களில் உபரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடனோட டெபிசிட் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீங்க. அதனால தமிழ்நாடு அரசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு பிரமாண பத்திரம் தான் நேற்றைய அவர்களே வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட். வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கானவர்கள் அல்ல என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் இதன் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதாவது தங்கம் தென்னரசு ஒரு மாநிலத்திற்கு தனியாக நிதி கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கொள்கை, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிதி கொள்கைன்னு கிடையாது. ஒரு நிதி கொள்கை வைத்துக்கொண்டு அந்த நிதி கொள்கையின் மூலமாகத்தான் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மாநிலத்தின் நிதி பகிர்வு 41%னா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான். ஜிஎஸ்டியில் 14%னா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான். ஆக தமிழ்நாடை வைத்துக்கொண்டு தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு தனியான நிதி பகிர்வு கிடையாது. அப்படி என்றால் இவர்கள் எவ்வளவு பொய். உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டர்களை தான் எடுத்துடுறாங்கன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு குஜராத்தில் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற செய்தி வருது. அப்போ எந்த பாகுபாடும் இல்லாமல் தானே எல்லா நிறுவனங்களும் அமைப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே அதில் நீங்கள் குற்றம் காட்டுகிறீர்கள் என்பதான் எங்களது கருத்து. அதனால இந்த இடைக்கால பட்ஜெட் மத்திய அரசிடம் குறை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மத்திய அரசு 11 லட்சம் கோடி கட்டமைப்புக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் கட்டமைப்புக்கு செலவழித்திருப்பது மிக மிக குறைவு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் ட்ரம்ப் அடக்குனீங்களா, நீங்கள் பாகிஸ்தான் அடக்குனீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு மாணிக் தாக்கூர் உங்களால் அடக்க முடியல. இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, நான் மத்திய தலைமையோட ஆலோசனை செஞ்சு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு அமைக்க முடியல உங்களால. ஆனா இன்னைக்கு பல நாடுகளில் குழு அமைத்து அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை என்பது எனது கருத்து. அதிமுக கூட்டணி எலியும் தவளையும் போல் ஒன்று சேராது. பாஜக ஒளிந்திருந்து எலியும் தவளையும் இரையாக்கும் ஒரு பருந்தாக பாஜக செயல்படுவதா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசியிருக்காங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் திடீர்னு அவங்க தென் சென்னையில் எந்த தெருக்களுக்கு எப்படி அவங்க பணியாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு திடீர்னு அவங்க கருத்து பருந்து மாதிரி இல்லை, பறந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி.
நான் கேட்குறேன், இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து எல்லாரும் கையை பிடித்து உயர்த்தி நிச்சயமாக ஒரு பரந்த மனப்பான்மையோட, பருந்து மனப்பான்மை இல்லை, பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க தான் கழுகு மாதிரி உட்கார்ந்து கொண்டு யாரை விடுங்கள் நான் கேட்குறேன். எங்களை சொன்னீங்களே டெல்லியில இருந்து தான் வரும், டெல்லியில இருந்து தான் உங்களோட கூட்டணி அமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு என்ன சொல்றாங்க? டெல்லி காங்கிரஸ் சொன்ன பிறகு தான் நாங்கள் இந்த கூட்டணியை பற்றி பேசுவோம்னு சொல்லும்போது யார் டெல்லிக்கு அடிமை? திமுக தான் டெல்லிக்கு அடிமையா இருக்கு. நாங்கெல்லாம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறோமே தவிர பருந்து மனப்பான்மையோடு இல்லை என்பது எனது கருத்து.